நம்ம ஏரியாவுக்கு திராட்சை செடி காய் வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆச்சரியத்தோட கேட்குறாங்க எங்கிட்ட. அதுவும் மாடி தோட்டத்தில் இவ்வளோ காய் வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. நம்ம ஊர் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் சின்னதாக பக்கத்தில் ஒரு கிராமம் தான். இங்குமே வந்து பார்த்திங்கன்னா வெயில் அதிகமாக இருக்கிற ஏரியா தான். இருந்தாலும் நான் வச்சுருக்கிறது சின்னதாக ஒரு டப்பாயில், ஒரு மீடியமான லெவலுக்கு தான் ஒரு டப்பாயில் வந்து தான் வச்சுருக்கேன் மாடியில். நான் செடி வச்சு கிட்டத்தட்ட 1 இயர் போல் ஆகுதுங்க. கட்டிங் ஃபஸ்ட்டு வந்துட்டு செடி நல்லாவே வந்தது. ஆனால் கட் பண்ணி விடணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ரொம்ப நாள் விட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி விட்டேன். கரெக்டாக இந்த மழை சீசன் வருது பாருங்க, அந்த மாதிரி டைமில் எனக்கே தெரியாமல் நான் கட் பண்ணி விட்டேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா துளிர் வந்து சின்ன சின்னதாக பூ வச்சு, அந்த பூ வந்துட்டு வெடித்து பிஞ்சு விட ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் இதுக்கு ஒரு சில உரங்கள் மட்டும்தான் போடுவேன். டிஏபி அந்த மாதிரி குரணை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில உரங்கள் மட்டும் போடுவேன். கூட எனர்ஜிக்காக வீட்டில் ரெடி பண்ணுற எனர்ஜி வாட்டர் அந்த மாதிரி தான் கொடுத்துட்டு வரேன். காய் பார்த்தீங்கன்னா நல்லாவே பிடிச்சிருக்குங்க. இந்த திராட்சை கொடி பூ வச்சு பழம் வச்சு முடிக்கிறதுக்குள்ளே 3 மாதம் ஆகுது. இப்போ பாருங்கள், இப்போ தான் ஓரளவுக்கு முத்தி போயிருக்கு. இன்னும் ஒரு கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 20 நாள் போல் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் பழுக்கிறதுக்கு. இதுவே வந்துட்டு வெயில் காலமாக இருந்தால் நம்ம மாடி தோட்டத்தில் இந்த அளவுக்கு பழம் வச்சுருக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். இது வந்து மழை சீசனில், கரெக்டான சீசனில் வந்துட்டு நான் கட் பண்ணி விட்டதுனால அந்த டைமில் துளிர் வந்துட்டு பழம் வைக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் மாடி தோட்டத்தில்னு இல்லை, வீட்டில் கூட திராட்சை செடியை நடுங்க. அதுவும் மழை சீசனில் பழம் வர மாதிரி பார்த்து நடுங்க.